ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பொள்ளாச்சி பையன் எனக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பீங்க. ஆனால் பொள்ளாச்சி போன்ற ஒவ்வொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 8வது வரைக்கும் நடுநிலை பள்ளியில் படிச்சுட்டு மேல்நிலை பள்ளிக்காக 9வது வகுப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்த்தீங்கன்னா ஆங்கில செய்தித்தாளை வச்சு படிக்க சொல்கிறாங்க. இது படிக்க தெரியாதவங்களை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, என்ன ஒரு 10 நாள் கழிச்சுவா 20 நாள் கழிச்சுவா அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. ஆனால் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி சப்ஜெக்டை எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க 10 நாள் கழிச்சு வந்தாங்கன்னா அந்த 10 நாள் சப்ஜெக்டை நடத்துகிற சப்ஜெக்டை மறுபடியும் எடுப்பாங்களான்னு கேட்டாங்கன்னா ஒரு கேள்விக்கு இதுதான், எடுக்க மாட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அந்த மாணவிகள் பார்த்தீங்கன்னா பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. அந்த மாணவிகள் எனக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 8வது வரைக்கும் ஒரு சுமாராக தான் நான் படித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் மேல்நிலை பள்ளியில் போய் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டீச்சர்ஸ் 10 நாள் கழிச்சு வான்னு சொல்லும்போது அந்த மாணவிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மன உளைச்சல் ஏற்படுறாங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுல தான் இருக்குது அந்த மாணவியோட எதிர்காலம். அவங்க பெற்றோர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்பட்டு அரசு பள்ளியில் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு சேர்த்தி விடுறாங்க. ஆனால் இந்த ஆசிரியர்கள் பண்ணுற சிறு தவறுனால பார்த்தீங்கன்னா அந்த மாணவியோட எதிர்காலமே பாதிக்கப்படுது. அந்த மாணவிகளோட எதிர்காலத்தை பார்த்தீங்கன்னா மனசில் வச்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.